Hello friends, welcome to our channel. Friends, நான் உங்கள் அபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ஐர மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வார கண்டிப்பாக இந்த மீன் எடுத்து குழம்பு வைக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நாம் ஐர மீன் வாங்கியிருக்கோங்க. அதை எப்படி கழுவுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் அந்த மீனெல்லாம் கொட்டிட்டு நல்லா ஒரு 2-3 டைம் அலசியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மீனை எடுத்துகிட்டு அதோட தலைப்பகுதியை நீங்கள் லைட்டாக இப்படி எடுத்திங்கனாலே வந்துடும் அதோட தலையெல்லாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சைடில் லைட்டாக இப்படி கையை வச்சு நல்லா அழுத்துங்க. அப்போ அழுத்தும்போது அந்த சைடில் இருக்கக்கூடிய குடல் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இது க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சுலபம்தான். அப்படியே உங்கள் விரலை வச்சு சைடில் கிழிச்சு விட்டீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வந்துடும். இப்போ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குடலெல்லாம் எடுத்துருங்க. இந்த மீனில் குழம்பு வச்சு அதை நம்ம ருசி பார்க்குற டேஸ்ட்டே தனிதாங்க. அதுவும் மண்பானையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இப்படி செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சுத்தமான தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை நல்லா கழுவிட்டு அப்படியே உள்ளே வச்சுருங்க. இப்போ இன்னொரு மீனையும் எடுத்து கழுவி காமிக்கிறேன். இந்த மாதிரி தலைப்பகுதியை மட்டும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னாலே சீக்கிரம் வந்துடும். நமக்கு தேவையில்லாத இந்த பகுதியெல்லாம் எடுத்துடலாம். கூடவே இந்த சைடில் வச்சு நம்ம கையை வச்சு அழுத்தினோம்னாலே சைடில் இருக்கிற பகுதியும் அப்படியே நமக்கு வந்துடும். அதுக்குள்ளே இருக்கிற குடலெல்லாம் எடுத்துட்டு கண்ணு வேண்டாம் அப்படின்னா அதையும் எடுத்துருங்க. இப்போ அதை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அப்படியே எடுத்து இனி ஒரு பிளேட்டில் இல்லை இலையில் வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா மீனையுமே நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ நம்ம மீனெல்லாம் கழுவி எடுத்தாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை உள்ளே சேர்த்துட்டு வணக்கிக்கலாங்க. நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 40-45 சின்ன வெங்காயம் வரைக்கும் சேர்த்துருக்குறேன். இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 10-12 காஞ்ச மிளகாயை சேர்த்துட்டு வதக்கி விடுறேன். நமக்கு குழம்புக்கு எந்த மாதிரி காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 பல் பூண்டு, சிறிதளவு கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க. இதோடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம வரமல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்க விடுங்க. ஆல்ரெடி நான் மல்லியெல்லாம் எடுத்து அரைச்சி வச்சுருந்த மல்லித்தூளாக அதுலேருந்து தான் நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதக்க வேண்டாம், ஓரளவு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே நம்மளோட வதக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட பேஸ்ட் ரெடியாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் மண்பானை வச்சுக்கலாம். மண்பானை சூடானதுமே அதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோடவே கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது
இதில் 4-5 சின்ன வெங்காயம் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி உள்ளார சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கட்டும். மீன் குழம்பெல்லாங்க சில டைம்லாம் நமக்கு செஞ்சால் நல்லாவே வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி முறையில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடைக்கும். கூடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்து வதக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் குழம்பெல்லாம் நமக்கு வந்துட்டு சுண்ட சுண்ட அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி மண்பானையில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கிராமத்து மனம் அப்படியே வந்திருக்கும். நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு கலந்து ஊற்றிருக்கிறோம். கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருந்தோம். அந்த புளி தண்ணியையும் நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைசலை எடுத்துட்டு அப்படியே இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீன் குழம்புலாம் செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப அதிகமான டைம் தேவையே படாதுங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது அப்படியே நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன்லேருந்து நமக்கு எவ்வளோ மீன்கள் வந்து இதுக்குள்ளே சேர்க்கணுமோ அவ்வளோ எண்ணத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. மீன் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஒரு கப்புன்னு ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஸ்மெல் பார்த்தோம்னா ரொம்பவே கமகமன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஐர மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்பை வந்துட்டு நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழம்போட டேஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு கடைகளில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.